The water that I shall give will become a spring of water within, welling up for eternal life. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். இந்த நற்செய்தியில சுருக்கமாக go to the well, go well. மூன்றாவது வார அனுபவம் கிணற்று அனுபவம். கிணற்றுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக, தண்ணீர் முள்ளுவதற்காக வந்த பெண் இயேசுவை சந்திக்கிறார். அவருக்கு வாழ்வு தரும் தண்ணீரை இயேசு கொடுத்ததினால் குடத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஊருக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிக்கும் முதல் அப்போஸ்தல பெண்மணியாக மாறுகிறாள். இதுதான் இயேசுவின் அனுபவம். The experience of Christ. கிறிஸ்துவை அனுபவமாக கொண்டிருக்கிறோமா? கோயிலுக்கு வருகிறோம், வார வாரம் வருகிறோம், ஜெபம் செய்கிறோம், திருப்பலி போடுகிறோம், நன்மை வாங்குகிறோம், பாடல் பாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை உள்ளார்ந்த அனுபவமாக அவரை உணர்கிறோமா? அதைத்தான் இப்பொழுது வெளிநாட்டிலே ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவார்கள். ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ் என்றால் மறுபடியும் நான் இயேசுவினால் பிறந்தேன். ஞானஸ்தானம் கொடுக்கிறோம், ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் நம் பிள்ளைகள். திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் காண முடியாத அருளை காணுகின்ற சடங்கினால் பெறுகிறோம். விசிபிள் சைன் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற நாம் ஏதோ ஞானஸ்தானம் வாங்கணும், அப்புறம் புது நன்மை வாங்கணும், உறுதி பூசல் வாங்கணும், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரோம். ஆனால் இயேசு நம்மை தொட்டாரா? இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இப்பொழுது இருப்பதை போல இருக்காது. அந்த சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வந்தால் அவ பாட்டு தண்ணி எடுத்துட்டு போவா. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, என்ன சொன்னா என்ன, என் மேல நான் தண்ணி எடுக்க வந்தேன், ஏன்னோ வாழ்வு தரும் தண்ணீர் கொடுக்குறியா, கொடுத்துட்டு போ, அதை கொடுத்தா ஒருவேளை இனிமே நான் வரமாட்டேனே என்று மேலோட்டமாக அவருடைய அனுபவம். அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? நல்ல ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். யாரையாவது அவங்க சொந்த வாழ்வை தொட்டா அதை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அதை தொடாத, மீதி எல்லாத்தையும் பேசு, அது எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம், அது பிரைவேட் லைஃப், நீ அதை தொடாத என்று அப்படி ஓரம் கட்டிடுவாங்க. அதை பத்தி உனக்கு என்ன, நான் வந்தேன் போனேன், அதை பேசு. சமாரிய பெண் ஒரு நல்ல உதாரணம். ஏன் சொல்றாரு? உன் புருஷனை கூட்டிட்டு வாமா, 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருப்பதும் உங்ககிட்ட கிடையாது. ஐயோ, நம்முடைய வாழ்க்கை இந்த மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த டாபிக்க அப்படியே அம்மா விட்டுடுவாங்க. விட்ட பிறகு உடனே பக்தி பொத்துக்கிட்டு வருது பாருங்க. ஐயா, ஆண்டவரை தொழுவது இந்த மலையிலா அந்த மலையிலா? உள்ளத்துல ஆண்டவரை காணா, மலையில தொழுறாங்க. பாத்தீங்களா? டாபிக்கை மாத்திட்டா, பேச்ச மாத்திட்டா. ஐயோ, வேற பேசுவோமே, இது என்னை உறுத்துகிறது. எப்பொழுது இயேசுவினுடைய வார்த்தைகள் உன்னை உறுத்துகிறதோ அது வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. It comforts the afflicted, troubles the afflicted. troubles இருப்பவர்களுக்கு இயேசுவின் வார்த்தை ஆறுதல் தருகிறது. இயேசுவினுடைய வார்த்தை எப்படி வல்லமையான வார்த்தைகள். Let anyone who is thirsty come to me. Let anyone who believes in me come and drink. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். இயேசுவிடம் வாருங்கள். உங்களுடைய ஆன்மீக தாகத்தை போக்குபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெறும் பசியையும் வெறும் தாகத்தையும் தீர்ப்பவர் அல்ல, வயிற்றுக்கு ரொட்டி கொடுப்பவர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வயிற்றுக்கு ரொட்டி கொடுப்பவர் அல்ல. அதை நல்லா சொல்லுவார். அவங்க வெட்கப்படுகிற மாதிரி சொல்லுவார். என்னை எதுக்கு தேடிட்டு வந்தீங்க தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அல்ல. 5000 பேருக்கு ரொட்டி கொடுத்தேன், வயிறார சாப்பிட்டீங்க, மீதி 12 கோடி நிறைய எடுத்தீங்க, மறுபடியும் வந்தா ரொட்டி கொடுப்பார், சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தீங்க. வெட்க
வெக்கமா இருந்திருக்காது அவங்களுக்கு, ஐயோ இப்படி பச்சையா சொல்றாருன்னு. ஆண்டவருடைய வார்த்தைகள். ரொட்டிக்காக, உணவுக்காக அல்லது உன்னுடைய சௌகரியங்களுக்காக அலையாதே. தேவை என்று உனக்கு தெரியும். தேவை என்று தானே ஆண்டவர் கொடுத்தார். அன்று தேவைப்பட்டது. 4 நாட்கள் வீட்டை விட்டு வந்து அங்கே இருந்தார்கள் பாலைவனத்திலே. அவர்களுக்கு உணவை கொடுத்த தேவன் இதோ என்று சொல்கிறார், தாகமாயிருக்கிறாயா, என்னிடம் வா. அன்று பாறையை தட்டி தண்ணீரை கொடுத்தவர் இதோ இன்று நானே உங்களுக்கு அந்த ஜீவ நீரை தருகிறேன். என்னிடம் வருபவன் தாகம் அடைய மாட்டான். One must discover his deepest and higher self. ஒவ்வொருவரும் தன் ஆழ்மனத்தையும் உயர் உன்னதத்தையும் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் என் உள்ளத்தின் ஆழத்திலே நான் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு இடம் கொடுக்கிறேன், எவ்வளவு தூரம் என் எண்ணத்தை மேலே எழுப்புகிறேன். ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு சுத்த கருத்து இல்லாமல் முகமூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்மையிலே இயேசு கூறுவது தன்னுடைய ஆழ்மனத்தையும் உயர் உன்னதத்தையும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அந்த அனுபவத்தை தான் இன்று நமக்கு இயேசு தர விரும்புகிறார். Our hearts are restless until they rest in you. சென்ற அகஸ்டினுடைய வார்த்தைகள், எம் இதயம் உம்மை அடைந்தால் அன்றி அமைதி காண்பதில்லை. நல்ல வாழ்க்கையில உயர்ந்தவங்களை பாருங்க, ஒரு மாதிரி விரக்தி நிலையில இருப்பாங்க. 2 பேர் சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சவங்க. ஒன்னு இளையராஜா, இன்னொன்னு ரஜினிகாந்த். 2 பேருக்கும் நிறைய புகழ், பணம், சொத்து எல்லாம் இருக்கு. ஆனா தாடி வளர்த்துக்கிட்டு சாதாரண உடையில பஞ்ச பரதேசி போல 2 பேரும் காட்சி அளிப்பாங்க. உயர்ந்த லட்சியம் இவைகள் எல்லாம் எனக்கு நிம்மதியை தராது, வாழ்வை தராது. இறைவன் சன்னிதானம் மட்டும்தான். அதை புனித அகஸ்தினார் உணர்ந்தவர். ஒரு பெரிய படிப்பாளி, பெரிய அனுபவஸ்தர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்தவர். கடைசியில் என்ன சொல்றார்? உம்மை அடைந்தால் அன்றி ஆன்மா அமைதி காண்பதில்லை. இதைத்தான் புனித தாமஸ் அக்வினாசும் அவருக்கு கடைசியில இயேசு காட்சி கொடுத்து, தோமா உனக்கு என்ன வேண்டும்? நீர் ஒன்றே போதும், வேற எதுவும் வேண்டாம். இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை முழுமையாக பெற்றவர்கள். பிரான்சி என்ற ஒரு தியோலோஜியன், இறையியலார், trying to satisfy a spiritual thirst with material things is like trying to satisfy a physical thirst with salt water. The more we drink, the thirstier we get. உலகப் பொருட்களால் ஆன்ம தாகத்தை தீர்க்க முயல்வது உப்பு நீரால் உடல் தாகத்தை தீர்ப்பது போன்றது. குடிக்க குடிக்க தாகமும் அதிகரிக்கும். தாகம் எடுக்குது. கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் படகுல இருக்கக்கூடிய குடி தண்ணீர் தீர்ந்து போச்சுன்னா தாகத்தோட இருப்பாங்க. ஐயோ சுற்றிலும் தண்ணி இருக்குதே, ஏன் தாகத்தால் தவிக்கணும், இந்த தண்ணியை குடிக்கலாமே. குடிக்கலாம், ஆனால் தாகத்தை அது தணிக்காது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் குடிச்சா உடனே உடலுக்கு ஊறுதான் விளைவிக்கும். உப்பு தண்ணீர், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பழமொழி இருக்குது. ஆகவே ஆன்மீக தாகத்தை தீர்க்க வேண்டுமா? இந்த உலக உபாயங்கள் எல்லாம் சரிபடாது. ஆண்டவரிடம் வாருங்கள், அவர் உங்கள் தாகத்தை தணிப்பார். He is one of those who still scorching downs even though the game is over and won. He has done everything that we have told him to do, but still thirsty and unhappy. Charlie Brown. ஆட்டம் வெற்றியுடன் முடிந்தாலும் திருப்தி அடையாமலும் மகிழ்ச்சி கொள்ளாமலும் இருக்கின்ற மனநிலையில் பலர், இப்படி வந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே என்று அங்கலாய்க்கிற மனநிலையில் அநேகர் நாம் இருக்கிறோம். கிடைத்த வரைக்கும் போதும். ஒரு நல்ல உதாரணம் சொன்னா, வெளிநாட்டில எல்லாம் காசியோ என்று சூதாட்ட கிளப்ஸ் நிறைய உண்டு.
பெரிய பெரிய ஹால்ஸ், அழகான லைட்ஸ் எல்லாம் போட்டு, எங்க பார்த்தாலும் சூதாட்ட மிஷின்ஸ். என்ன மிஷின்னா, ஒரு காயினை போட வேண்டியது, ஒரு $1 அல்லது $1 தான் மினிமம் காயின். $1 போட்டு ஒரு பட்டன் அழுத்தணும், அது சர்ன்னு சுத்தும். சுத்திட்டு உனக்கு லக்கு இருந்தா அப்படியே பொல பொல பொலன்னு கொட்டும், ஒரு 20 30 கொட்டும். இல்லைன்னா 1 கொட்டாது, போச்சு, அது முழுங்கிடும். அப்ப 1 உள்ள போயிடுச்சு, 2 உள்ள போயிடுச்சு, 3 உள்ள போயிடுச்சு, 4 சர்ன்னு கொட்டி 20 வந்துருச்சு. பரவாயில்லையே, 4 தோத்தம், 20 கிடைச்சிருச்சு, 16 லாபம். அப்ப புத்திசாலியா என்ன செய்யணும், போதும் என்று சொல்லி உடனே வந்தீங்கன்னா உனக்கு $16 லாபம். மனம் கேட்காதே, மறுபடியும் போடுவோம், மறுபடியும் போடுவோம். என்ன அப்படிப்பட்ட ஒரு சூதாட்ட கிளப்புக்கு என் நண்பர் கூட்டி சென்றார். அவர் சொன்னார், ஃபாதர், உங்களுக்கு $20 தரேன். $20 நீங்க விளையாடுறீங்க. $20 முடிஞ்ச பிறகு தோத்தீங்களோ ஜெயிச்சீங்களோ கவலைப்படாதீங்க, சலாம் சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க. இல்லைன்னா ராத்திரி பூரா ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் அனுபவத்தை சொன்னார். அதே போல அனுபவம், 4 போச்சுன்னா 10 வரும், 10 போச்சுன்னா திருப்பி 20 வரும், 20 போச்சுன்னா எல்லாம் போயிடும். கடைசியில $20 போச்சு. அவர் சொன்ன மாதிரி சலாம், $20 போனா போட்டோம். அந்த சூதாட்ட கிளப்ல விளையாடிட்டு இருக்கவெல்லாம் பார்த்தா எல்லாம் வயசான கிழம். போட்டு 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 ராத்திரி பூரா போட்டு போட்டு தோத்து 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 எல்லாம் தோக்க வேண்டியதுதான். ஆனால் தோல்வி என்பது தொடர்ச்சியா வராது. அதான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த சோதனைன்னு சொல்ல இல்லையா, ஒரு தடவை வரும், ஒரு தடவை தோக்கும், ஒரு தடவை வரும், ஒரு தடவை. ஆக என்ன செய்யுது, அடுத்த முறை கண்டிப்பா வரும், அடுத்த முறை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தோத்து விடுவார்கள். ஆட்டம் வெற்றியுடன் முடிந்தாலும் திருப்தி அடையாமலும் மகிழ்ச்சி கொள்ளாமலும் இருக்கின்ற மனநிலையில் பலர். ஆகவே இறைவன் கொடுக்கின்றவைகளை நான் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் அந்த நிறைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேனா, இறைவா உமக்கு நன்றி. There is something inside us that material things alone can't satisfy. St. Augustine spiritual restlessness என்றும், Frank Sheet absence of meaning என்றும், சார்லி பிராட் வாய்ட் என்றும் இதை குறிப்பிடுகிறார்கள். உலக பொருட்களால் மட்டும் திருப்தி அடைய இயலா ஒன்று நம்முள்ளே ஆன்மீக அமைதியின்மையை, வாழ்வின் பொருள் இல்லாமை, சூன்யம் என்று சொல்கிறார். இறைவனுடைய அருள் இல்லையா, அது ஒரு பெரிய சூன்யம். Our hearts have a God-shaped hole in them that only God can fill. இறைவன் ஒருவர் தான் என்னுடைய உள்ளத்தை நிறைவு செய்ய முடியும். கடவுளால் மட்டும் நிரப்பவல்ல, கடவுள் தோற்றம் உள்ள துணை கொண்டது நமது இதயம். கடவுள் மட்டும்தான் அதில் பொருந்துவார், வேறு எதுவும் அதில் பொருத்த முடியாது. எலக்ட்ரிசிட்டி இதுல ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் சொன்னா, இந்த 3 பிளக் பார்த்திருக்கிறீங்கன்னா, ஒரு பிளக் பெருசா இருக்கும், அதுதான் எர்த் கொடுக்கிறது. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ், ஒன்று எர்த். அத எந்த முட்டாள் எடுத்தாலும் தப்பா போடவே முடியாது. ஏன்னா அந்த பெரிய பிளக் அந்த பெரிய ஹோல்ல தான் போகும், மற்ற ரெண்டுலையும் போடாது, மாத்தி போட முடியாது. இப்படி திருப்பி அப்படி திருப்பி எப்படி திருப்பி போடவே முடியாது, இப்படித்தான் போட்டாகணும். அதுக்கு பேரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். எந்த முட்டாள் கூட அதை சரியாகத்தான் செய்ய முடியும். அப்படி இறைவன் மட்டும்தான் என் உள்ளத்தில் இந்த நிறைவை தர முடியும். Jesus is the Son of God, come to fill the God hole in us. Jesus is the Prince of Peace, come to calm the restlessness in our hearts. Jesus is the water from heaven, come to satisfy the thirst we feel. கடவுள் துணையை நம்மில் நிரப்ப இறைமகன் இயேசு வருகிறார். அமைதியின் அரசர் இயேசு நமது உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தி வருகிறார். ஆகவே எரேமியா 2:13, எசேக்கியேல் 47:9, பாவம் போக்கும் நீர், வற்றாத ஊற்று வாழ்வை தரும் நீர், தாகம் தரா தண்ணீர்,
இயேசு ஒருவரே. இறைவா என் தந்தையே, ஏதோ வாழ்கிறேன், இங்கே எதுவும் சரியில்லை, செய்யும் காரியம் எல்லாம் தோல்வி அடைகின்றன, ஆதரவு தர வேண்டியவர் அகன்று போயினர், ஆறுதல் கூறுபவர் ஏளனம் செய்கின்றனர், இவ்வுலகில் நான் வைத்த நம்பிக்கை தளர்ந்து விட்டது. இறைவா எனக்கு மன வலிமையை தாரும். காரியங்கள் சிரமமாயிருக்கும் போது முயற்சி தளராது இருக்கவும், கோபம் வரும்போது அமைதி கொள்ளவும், நம்பிக்கை நழுவும் போது மன வலிமை பெறவும், விரக்தி தோன்றும் போது தளரா உறுதி பெறவும் அருள் புரியும். நான் துன்புறுவோருக்கு உதவவும், துயரப்படுவோரை அன்பு செய்யவும், புண்பட்டோருக்கு ஆறுதல் தரவும், திண்மை செய்வோருக்கு நன்மையை புரியவும், எல்லா மனிதர்களையும் சகோதரராய் ஏற்கவும் உதவும். ஜெபிப்போம். Lord Jesus, you are the life-giving water for which we thirst. You are the happiness and success for which we strive. You are the peace and joy for which we search. Lord Jesus, our hearts are made for you, and they will not rest until they rest in you. ஆண்டவராகிய இயேசுவே, நீதாமே எங்கள் தாகம் தீர்க்கும் வாழ்வளிக்கும் தண்ணீர். நீதாமே நாங்கள் நாடும் மகிழ்ச்சியும் வெற்றியும். நீதாமே நாங்கள் தேடும் சந்தோஷமும் சமாதானமும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டவை. உம்மை அடைந்தால் அன்றி அவை அமைதி காண்பதில்லை. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.